Hello guys, இப்போ you need to form of business organization. ஓகேவா சாப்டர் 9 பார்க்கணும். கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் பார்க்கணும். ஸோ லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் பொறுத்தவரை the meaning of department undertaking the meaning of department undertaking uh, features advantage disadvantage பார்ப்போம். So meaning of public corporation features advantage and disadvantage பார்ப்போம். Features of government company advantage disadvantage and features பார்ப்போம். மீனிங் ஆஃப் டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங். இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு ஒரு நிறுவனம் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் எப்படி அண்டர்டேக்கிங் பண்ணுது? காமன் அண்ட் மோர் எஸ்டாப்ளிஷிங் பப்ளிக் என்டர்பிரைசஸ். These enterprises are formed and operate and part of the department of the ministry. All the government workers and activity are accomplished through its department and cannot be entitled as a independent or autonomous entity. இப்போ கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனை பொறுத்தவரை இண்டிபெண்டா எதுவுமே செய்ய முடியாது. cannot be. தனிச்சையா அட்டானமஸ்னா இண்டிவிஜுவல், தனிச்சையா ஒரு நிறுவனம் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றாங்க. ஸோ ஆல் தி எம்ப்ளாயி ஒர்க்கிங் இன் த டிபார்ட்மெண்ட் ஆர் அண்டர் த கவர்மெண்ட். எல்லா டிபார்ட்மெண்ட் அண்டர்டேக்கிங்கும் எல்லாமே அண்டர் த கவர்மெண்ட்டுக்கு கிட்ட தான் இருக்கும். தே ஆர் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட் அண்டர்டேக்கிங் பண்றவங்க எல்லாருமே ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி. However, the government undertaking are divided into state and central government. The government undertaking divided into state and central government. ஓகேவா? டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங் இப்போ தனிச்சியா ஒரு டிசிஷன் எடுக்க முடியாது. அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் நார்ம்ஸ் அதுக்கு இது பண்ற மாதிரி தான் டிபார்ட்மெண்ட் அண்டர்டேக்கிங் பண்ணணும். ஓகேவா? ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அண்டர்டேக்கிங் ஆர் ரயில்வே அவங்களுக்குன்னு ஒரு நார்ம்ஸ் இருக்கும். அந்த இதுபடி தான் பண்ணுவாங்க. அவங்களால இண்டிபெண்டா சுதந்திரமா பண்ண முடியாது. போஸ்ட் சர்வீசஸ்லாம் சுதந்திரமா பண்ண முடியாது. ஸோ இத மாதிரி லிஸ்ட் ஆஃப் இந்தியன் டிபார்ட்மெண்ட் அண்டர்டேக்கிங் அண்ட் லோகோ கொடுத்துருக்காங்க பாருங்க. இது எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் 2 மார்க்ஸ்ல கேட்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியன் ரயில்வே ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு? இந்தியன் ரயில்வே நியூ டெல்லியில இருக்கு. இதோட லோகோ இதுதான். ஸோ டிபார்ட்மெண்ட் ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன். So in New Delhi is the Ministry of Consumer Affairs, Food and Public Distributions. Food and Public Distributions. இது undertaking பண்றது யார்? கவர்மெண்ட் தான். தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அண்டர்டேக்கிங் பண்றது யாரு? கவர்மெண்ட் தான். தமிழ்நாடு போலீஸ் ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு? சென்னையில தான் இருக்கு. ஸோ features of departmental undertaking. ஏதோ features of department undertaking இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு ஃபீச்சர்ஸ்னா அல்டிமேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. இவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப அல்டிமேட்டா இருக்கணும். ஆனா சுதந்திரமா பண்ண இண்டிபெண்டன்ட் cannot be independent or autonomous. ஓகேவா? கவர்மெண்ட் ஃபினான்சிங் ஆடிட்டிங் ஃபினான்சிங் எல்லாமே பண்ணுவாங்கல்ல, அது அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட்டிங் அண்டர்டேக்கிங் பண்ணணும். மேனேஜ் பை சிவில் சர்வெண்ட்னா the UPSC, IAS, IAS, IPS and more. So இதெல்லாம் சிவில் சர்வெண்ட் மேனேஜ் பண்றது. சாவரைன் இம்யூனிட்டி. ஓகேவா? ஸோ இது 14th சாப்டர் சம்திங் ஏதோ ஒரு சாப்டர்ல பார்ப்போம். ஸோ இந்த 5 ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் அட்வான்டேஜ் ஆஃப் டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங். இப்போ ஒரு டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங் அட்வான்டேஜஸ் என்ன? ஈஸி ஃபார்மேஷன். ஒரு டிபார்ட்மெண்ட் அண்டர்டேக்கிங் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் பண்றது, இது கண்ட்ரோல் பண்றது யாரு? கவர்மெண்ட். இட் இஸ் ஈஸி டு செட் அப் departmental undertaking. The department undertaking is created by a administration decision of the government. Easy formation. No legal entity. முன்னாடி சொன்ன மாதிரி தான், no legal formality for its formation. So direct and control of parliament,
or state legislation. சட்ட ஆக்ட் படி தான் இது ஃபார்மேஷன் பண்ண முடியும். So the department undertaking is responsible to the parliament or the state legislation through its overall head or ministry consent. So and the department act less burden of tax on public less burden of tax. So earning of department undertaking or ISO IPSO are entire paid into government treasury ல இருந்து தான் paid ஆகும் and resulting in lesser tax burden. அவங்களுக்குலாம் lesser tax burden on public. ஓகேவா? So instrument of social changes. So government can promote economic and social justice நிதி through departmental undertaking. So guide by rules and regulations of ministry. Rules and regulations of ministry படிதான் அந்த guide rules and regulation இருக்கும். The officer of the department undertaking was under the supervisions of the direct administration control of ministry. They are guided rules and regulation of the ministry is formed with the focus on public welfare. So rules and regulations யாருக்கு நல்லதுன்னா பப்ளிக் வெல்ஃபேர்க்காக தான் ஃப்ரேம் வித் ஃபோக்கஸ் ஆன் பப்ளிக் வெல்ஃபேர்க்காக சமூக ஆளர்களுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் த மினிஸ்ட்ரி. ஸோ மீனிங் ஆஃப் பப்ளிக் கோஆப்ரேஷன். ஸோ பப்ளிக் கோஆப்ரேஷன்னா இப்போ சிம்பிளா சொன்னா இஸ் தட் ஃபார்ம் ஆஃப் பப்ளிக் என்டர்பிரைசஸ் விச் இஸ் கிரியேட்டட் அஸ் அ autonomous unit by the special act of parliament or state legislation. The act body, special act body. So public cooperation autonomous தனி நிறுவனம் மாதிரி தனி நிறுவனம் மாதிரி autonomousனா ஓகேவா? தனி நிறுவனம் ஆனா அது கவர்மெண்ட் தான், ஆனா அது தனியா இருக்கும் ஒரு இது. So since a public corporation is created by the statutory corporation, the public corporation is statutory corporation of power and இதெல்லாம் தனி autonomous இருக்கும். The statute defines the objective, power and functions of the public corporation. சொன்ன மாதிரி objectives, power and function of the public corporation. So இப்போ எல்லாருக்கும் நார்மலா தெரியும் டூரிசம் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஆனா அது அட்டானமஸ் ஒரு தனி படைகள் தான், தனி டீம் ஆஃப் சொல்லலாம் கார்பரேஷன். ஆனா அது கவர்மெண்ட் தான், ஆனா தனி ஒரு அட்டானமஸ் யூனிட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அங்க இருந்து ஃபாரின் இங்க வந்து டூரிசம் பண்றதுக்கு அது தனியான கார்பரேஷன் ஆஃப் கவர்மெண்ட்ஸ் இருப்பாங்க. அப்போ ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அந்த பப்ளிக் கார்பரேஷனுக்காக இப்போ டெய்லி ஒரு கடை இப்போ ஃபுட்டு கார்பரேஷன் கரெக்டா இருக்கா, நல்லா கெட்டு போயிருக்கா கெட்டு போலியா அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுல ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா நியூ டெல்லி அந்த ஸ்டாம்ப் கொடுக்குது, அந்த டியூட்டிஸ் கொடுக்குது, அந்த அது வந்து கரெக்டான சர்டிபிகேட் கொடுக்குறது, அதெல்லாம் வந்து ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா நியூ டெல்லி 15th கேட்டகரி ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இதான் லோகோ. ஓஎன்ஜிசி இருக்கு நியூ டெல்லி. இது அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இதான் பப்ளிக் கார்பரேஷன். ஸோ பப்ளிக் கார்பரேஷன்ல இப்போ பப்ளிக் கார்பரேஷன் அதோட ஃபீச்சர்ஸ் என்ன? ஸ்பெஷல் ஸ்டாட்யூட். இப்போ a public corporation is created by a special act of parliament or state legislation. ஒரு பப்ளிக் கார்பரேஷன் ஒரு ஸ்பெஷல் ஃபார்ம், ஒரு ஸ்பெஷல் இது ஸ்டேட் லெஜிஸ்லேஷன் தான் பண்ணும். ஆனா அது வந்து தனிச்சு அட்டானமஸ் யூனிட். அதனால அட்டானமஸ் யூனிட் ஒரு தனி நிறுவனம் கவர்மெண்ட்னு சொல்லலாம். ஒரு தனி நிறுவனம் கவர்மெண்ட் அட்டானமஸ் யூனிட். The act define its பவர் இருக்கு அந்த கவர்மெண்ட்டுக்கு, ஆப்ஜெக்டிவ் தனி நிறுவனமா இருந்தாலும் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் வித் மினிஸ்ட்ரி அண்ட் பார்லிமெண்ட். பவருக்கு ஆப்ஜெக்டிவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் வித் மினிஸ்ட்ரி அண்ட் பார்லிமெண்ட். ஸ்பெஷல் லீகல் என்டிட்டி, அதுக்குன்னு செப்பரேட் லீகல் என்டிட்டி இருக்கும்.
A public corporation is a separate legal entity with perpetual sedition. Company வந்து existence போகும் throughout the goal, throughout the public, throughout the public satisfaction. அது மாதிரி public suggestion of and common seal தனிச்சையா இருக்கும். It has a existence independent. அது சுதந்திரமான கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அண்டர்டேக்கிங், டிபார்ட்மெண்ட் மூலயமா அண்டர்டேக்கிங் பண்றது. இண்டிபெண்டன்ட் cannot be independent or autonomous. It can own properly, can make contract and file suitable in its own name. சுதந்திரமா இது பண்ணலாம். ஓகே. கேபிட்டல் ப்ரொவைட் பை த கவர்மெண்ட். A capital of public corporation is provided by the government or by agency controlled by the government. Capital provideலாம் government தான் control பண்ணுவாங்க. ஃபினான்ஷியல் அட்டானமி சொன்னோமா, அவங்களோட யூனிட் ஃபினான்ஷியல் அட்டானமி பண்ணுவாங்க. ஃபினான்ஷியல் அட்டானமி பண்ணுவாங்க. A public corporation enjoy financial autonomy. It prepare own budget. அவங்களுக்கு தனிச்சு பட்ஜெட் கவர்மெண்ட் allocate பண்ணுவாங்க. And has authority to retain and utilize his earning for his business. தனிச்சு அவங்களுக்குன்னு ஒரு பட்ஜெட்டை யூட்டிலைஸ் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. சர்வீஸ் மோட்டிவ். இந்த பப்ளிக் கார்பரேஷனே ஒரு சர்வீஸ் மோட்டிவ் தான். The main objective of public corporation is a service motive. Through its expect to the self-supporting and earn responsible profit. The main object of the public corporation is service motive. Through its expected to the self-supporting, சுய சப்போர்ட்டிங் பண்ணுவாங்க and earn responsible profit. அவங்களுக்கு கஸ்டமர்ஸ் இப்போ ஒரு பப்ளிக்கு தேவையேற்பதா, பப்ளிக்கு தேவையேற்பதா அவங்களோட மோட்டிவேஷனே இருக்கும். சர்வீஸ் மோட்டிவே. அவங்க ப்ராஃபிட் நோக்கத்துக்காக பப்ளிக் கார்பரேஷன் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? அவங்களோட முழுக்க முழுக்க இதுவே மக்களோட இதுதான். அது அங்க டிபார்ட்மெண்ட் அண்டர்டேக்கிங் வந்து டிபார்ட்மெண்ட் வந்து அண்டர்டேக்கிங் பண்றது ஒரு 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 சிவில் சர்வெண்ட். அவங்களோட டியூட்டிஸ் அந்த நார்ம்ஸ் படி தான் அவங்க நடத்துக்கணும். இண்டிபெண்டா நடந்துக்க முடியாது. ஓகேவா? ஸோ மீனிங் ஆஃப் கவர்மெண்ட் கம்பெனி ஏற்கனவே முன்னாடியே போது. கவர்மெண்ட் கம்பெனினா 51% ஆஃப் ஷேர்ஸ்க்கு மேல இருந்தா மட்டும் தான் ஒரு கவர்மெண்ட் ஆரம்பிக்க முடியும். So government company is defined under the section 245 of the Government Company 2013 Act as any company which is not less than 51% of paid up share capital இல்லாதவங்கலாம் கவர்மெண்ட் கம்பெனி ஆரம்பிக்கும். அதுவும் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு 51% ஆஃப் ஷேர்ஸ் கவர்மெண்ட்ல இருந்து கொடுத்தா மட்டும் தான் அது கவர்மெண்ட் கம்பெனி. அதுக்கு மேல கொடுத்தா இஸ் ஹெல்டட் பை த சென்ட்ரல் ஆர் பை த ஸ்டேட் ஆர் ஓகே ஆர் த பார்ட்டி பை த one or more state government and include a company which is subsidiary company such as a government company சொல்லலாம். subsidiary company மானியங்கள் வாங்குற கம்பெனியும் such as a government company சொல்லலாம். ஆனா it is a mixed company அப்படின்னு சொல்லலாம். public and government company சொல்லலாம். so 51% of மேல வாங்கினாதான் ஒரு கவர்மெண்ட் 51% மேல paid up capital government paid up capital கொடுத்திருந்தா மட்டும் தான் கவர்மெண்ட் கம்பெனி ரன் ஆகும். கவர்மெண்ட் கம்பெனி ஆக முடியும். ஸோ 51% ஆஃப் கவர்மெண்ட் ஷேர்ஸ் இருக்கணும். ஸோ கோல் இந்தியா லிமிடெட் கொல்கத்தால இருக்கு. இதோட லோகோ பாத்தீங்க. ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் நியூ டெல்லி ஹெட் குவார்டர்ஸ். ஸோ ஃபீச்சர்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் கம்பெனி. ஃபீச்சர்ஸ் ஆஃப் கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணிருக்கணும். எதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணா 1956 இது பண்ணணும். இதுக்கு ஆக்ட் படி ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். So a government company is formed through registration under the 1956 and is subject to the provision of the act like other company. So executive decision of government. The government company is created by a executive decision of government without seeking the approval of the parliament, state legislation. Execution state legislation approval இல்லாம அவங்களால decision எடுக்க முடியாது. So separate legal entity. A government company is a legal separate entity. Legal, illegal கிடையாது. Legal separate entity from the government. It can be acquire property and can contract and can file suit in its name.
ஓகேவா. all or major capital provide by the government. இது சொன்ன மாதிரி தான் 51% மேல கீழே இருந்தா 51% அட்லீஸ்ட் மேல இருந்தா மட்டும்தான் ஒரு கவர்மெண்ட் ஷேர் கொடுக்குறாங்க பேட் அப் கேபிட்டலுக்கு. அப்பதான் ஒரு கவர்மெண்ட் கம்பெனி நிறுவனம் சொல்லலாம். So accountability to the parliament state legislation இருக்கணும். The annual report of government company is placed before the parliament or state legislation. Annual report once a year இருக்கணும் state legislation மாதிரி. ஸோ அவ்வளோதான். இப்போ கவர்மெண்ட் கம்பெனி அப்படின்னா என்னன்னு, கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்னா என்னன்னு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்னா என்ன, அதோட ஃபீச்சர்ஸ்னா என்ன, அதை நல்லா பார்த்துங்க. ஸோ டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்கிறதால பப்ளிக் கோஆபரேஷன் என்ன, இப்போ டிபார்ட்மெண்ட் அண்டர்டேக்கிங்னா ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு நிறுவனம் அதோட ஆர்கனைசேஷன் படி அது வந்து இண்டிபெண்டா இருக்க முடியாது, அது அட்டானமஸா இருக்க முடியாது. அதுவே பப்ளிக் கார்பரேஷன்னா அட்டானமஸ் யூனிட்ஸ், ஒரு தனி இண்டிவிஜுவல் ஒரு கவர்மெண்ட் கம்பெனிஸ் மாதிரி சொல்லலாம். ஸோ பப்ளிக் கார்பரேஷன் என்ன. ஓகே. கவர்மெண்ட் கம்பெனினா 51% மேல 51% மேல கவர்மெண்ட் ஷேர் பேட் அப் கேபிட்டல் இருந்தா அது ஒரு கவர்மெண்ட் கம்பெனி. ஸ்டேட்டா இருக்கலாம், சென்ட்ரலா இருக்கலாம், எந்த ஷேர் இருந்தாலும் 51% மேல பேட் அப் கேபிட்டல் அவங்க இது பண்ணியிருந்தாங்கன்னா, ஷேர்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அது ஒரு கவர்மெண்ட் கம்பெனி. ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச்.